தமிழகத்தில் உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை. இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற முயற்சி நடந்தது. அந்த போராட்டங்கள் எல்லாமே காவல்துறை அனுமதி மறுத்ததால் இது பண்ணது. அந்த மாதிரி அதிமுகவும் பாஜகவும் நடத்து. அதே மாதிரி ஆர்எஸ்எஸோட மாணவர் அமைப்பான ஏபிபி மாணவர்கள் அமைப்பு போராட்டம் நடத்தியிருந்தாங்க அண்ணா பல்கலை. அந்த பல்கலைக்கழக போராட்டம் நடத்தி முடித்த பிறகு பெரிதாக ஒரு கவனத்தை ஈர்க்க முடியலை. அரசை ஈர்க்கணும், கண்டிப்பாக ஈர்க்கணும் அப்படின்ற முயற்சி செய்யப்படும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க போராட்டத்தை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு உருவ பொம்மையை முதல்வர் ஸ்டாலின் மாதிரியும் செயல்படாத ஒரு முதல்வர் எப்படியாவது செயல்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசின் கவனத்தை கொண்டு வருவதற்காக என்ன பண்ணிருக்காங்க, மருத்துவமனையில் கூட மருத்துவர்களை கூப்பிட்டு எப்படியாவது இந்த சப்ஜெக்டை செயல்பட வைங்க அப்படின்னு சொல்லி போராட்டத்தை ஏற்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக என்ன பண்ணிருக்காங்க, இவர்களை அந்த நேரத்தில் எந்த கைது செய்யலை. தொடர்பாக அவர்களை இன்று அதிகாலை 3 மணிக்கு ஏபிபி அலுவலகத்தை அத்துமீறி நுழைந்து அவர்களை கைது செய்திருக்கார்கள். இந்த செய்தியை நீங்க எப்படி பாருங்க? இன்னைக்கு தமிழக அரசு எந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது பாலியல் வன்கொடுமை செய்தவன் இன்னைக்கு அவனுக்கு என்னெல்லாம் அவனுக்கு மேக்கப் பண்ணணுமோ கவரப் பண்ணணுமோ பண்றது. ஆனா இப்படி ஒருத்தன் செஞ்சுட்டானே, இப்படி ஒரு ரவுடிசம் நடந்திருக்கே, இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டு அதற்காக ஒரு போராட்டம் நீதி கேட்டு போராடியார்கள் என்றால் அவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு போயிருக்கு இந்த தமிழக அரசு. இந்த தமிழக அரசினுடைய இந்த ஒரு நிலையை இப்ப காவல்துறையும் ஏற்று ஒரு அதிரடி சாகசம் மாதிரி இன்னைக்கு இதை நிகழ்த்தி இருக்கிறார்கள். என்ன ஒரு கொடுமைனா, இந்த வேகத்தை நீங்க இப்ப இதுக்காக ஒரு தனிப்படை போச்சான், ஒரு 20 போலீஸ் போனாங்களாம், அப்படியே போய் பிடிச்சிட்டு வந்தாங்களாம். ஏதோ ஒரு பயங்கரவாதியை பிடிக்கிற மாதிரி போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்ப ஜனநாயக முறையில ஒரு கருத்தை எதிர்த்து ஒரு தவறை கண்டித்து இன்னைக்கு போராட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்வோம். இந்த நிலைதான் இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணுமில்லை. இந்த ஒரு சம்பவம் வந்ததுல இருந்து நீங்க பாருங்க, இப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு இதை எதிர்த்து கேள்வி கேட்டா, இப்ப நேத்திக்கே என்ன பண்ணாங்க, அதிமுக இதே போல போராட்டத்தில் ஈடுபட முடியுன்ற போது போராடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை கைது பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு வேகமா எத்தனை மணிக்கு, இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 3 மணி இந்த மாதிரி போய் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ கைது பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு என்ன, வெள்ளிக்கிழமை. அப்போ நீங்கள் உடனே ஜாமீனில் எடுக்க முடியாது. அப்போ சனி ஞாயிறு அப்படியே இருக்கணும். அடுத்து நீங்கள் திங்கக்கிழமை தான் எதாக இருந்தாலும் நீங்கள் செய்ய முடியும். அப்போ இது திட்டமிட்டு தானே நீங்கள் போய் இப்போ உடனே போய் இந்த மாதிரியான ஒரு கைதி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு கேள்வி இருந்தேன், இந்த திட்டம் இவர்கள் சம்பவத்திற்காக கைது செய்தார்களா இல்லை முதல்வருக்கு அசிங்கப்படுத்தினார்கள் கைது செய்திருக்காங்களா? அது புரியல. எதா இருந்தாலுமே நீங்க தானே நாங்கள் ஜனநாயக முறையில் போராடுவதற்கு எல்லாருக்கும் இந்த நாட்டில் அனுமதி இருக்குல்ல. இல்ல இதே கைதுன்னு நீங்க சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் உருவமை எரித்தார்கள். இதே அவர் கூட்டணி கட்சியில் இருக்கல, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. அப்ப நீங்க இதே ஒரு மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய பொழுது மோடி உருவபொம்மை இங்க எரிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா கவர்னர் அவருக்கு நீங்க கருப்பு கொடி காமிச்சது, கவர்னர் மேல தாக்குதல் நடத்த முற்பட்ட பொழுதெல்லாம் இந்த வேகத்தை காமிச்ச மாதிரி தெரியலையே நமக்கு. அப்ப உங்க ஆட்சிக்கு மேல யாரும் குற்றம் சுமத்தக்கூடாது. அப்படி யாராவது ஒரு குற்றம் சுமத்தினால் உடனடியாக அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் பேசாமல் இவர்கள் வாய் பேச விடாமல் செய்து விடுவார்கள். அப்ப இது ஒரு ஹிட்லர் ஆட்சிக்கு சமமா இல்லையா? இதை விட ஒரு பாசிசம் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியும்? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு அடுத்ததாக இந்த வழக்கினுடைய இந்த விவரங்களை எல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அதிமுகவில் சிபிஐ விசாரணை வேண்டும் இதற்கு அப்படிங்கிற கோரிக்கை இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த தமிழக காவல்துறை மீது நம்பிக்கையின்மை. அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட என்ன காரணம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட். ஒன்று அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட், கோவி செழியன் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாரு, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து எங்களுக்கு புகார் வரவில்லை, நேரடியாக அந்த மாணவி காவல்துறைக்கு புகார் செய்தால் அந்த மாணவி புகாரின் பேர்ல காவல்துறை விசாரணைக்கு போன போதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே தெரியும். இது இவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அடுத்ததாக கமிஷனரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து எங்களுக்கு இதை பத்தி புகார் வந்தது, அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் விசாரிக்க சென்றோம். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எதுங்க கரெக்ட்? சரி, உடனே இது எப்படி இப்படிப்பட்ட முரண்பாடுகளோட இருக்கு அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கேள்விகளை எழுப்பினோடனே இன்னைக்கு அதுக்கு மாற்றாக இன்னைக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கோவி செழியனே சொல்றாரு. என்ன சொல்றாரு, இல்ல அவங்க மாணவி அவசர எண் 100 அழைப்புல காவல்துறைக்கு போன் பண்ணாங்க.
அதன் பேர்ல காவல்துறை வந்து அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய அந்த பிஓஎஸ்ஹெச் அந்த டீமை வந்து அவங்க மீட் பண்ண போனாங்க. அந்த பிஓஎஸ்ஹெச் டீமை கூட அவங்க மீட் பண்ணல. அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரை வந்து அவங்களுடைய உதவியோட இந்த பெண் புகார் கொடுத்தா. அதனாலதான் நான் சொன்னேன், பிஓஎஸ்ஹெச் இருந்து அதுக்கப்புறம் தான் பிஓஎஸ்ஹெச்சுக்கு விஷயமே தெரியும். பிஓஎஸ்ஹெச் வந்து நேரடியா புகார் கொடுக்காதது தான் நான் அப்படி சொன்னேன்னு இன்னைக்கு ஒரு ஸ்டண்ட். அப்ப நேத்திக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கிடையில அமைச்சர் ரகுபதி வேற எதுக்கு அவர் இப்படி மாத்தி இப்படி இடையில பேசிட்டு இருக்காருன்னு நமக்கு புரியவே இல்லை. அவருக்கு என்ன அழுத்தம் என்று நமக்கு புரியல. என்ன சொல்லியிருக்காரு இப்ப, யார் என்னது குற்றம் செய்பவர்கள் குற்றம் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். இது என்ன ஒரு ஸ்டேட்மெண்டா? ஒரு குற்றம் அன்னைக்கு நடந்திருக்கு, அந்த குற்றத்தை தடுக்கிறது எப்படிங்கிறது தானே ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. குற்றம் செய்பவர்கள் குற்றம் செய்து கொண்டே தான் இருப்பார்கள் அப்படின்னு என்ன குற்றம் நடந்தாலும் ஆமாப்பா அவன் என்ன பண்ண முடியும், அவன் அப்படிதான் தப்பு செய்வான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்? அப்ப இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மை தானே இது காமிக்குது. அப்ப நீங்க எதுக்கு அரசாங்கத்துல இருக்கணும்னு கேட்கிறேன். நீங்க போற ஒரு தப்பு நடந்தா அந்த தப்பை தண்டிச்சு இப்ப யாராவது கேள்வி கேட்டா நீங்க அவங்கள ஜெயில போட்டு நீங்க ஒரு பக்கம் வச்சிருவீங்க. எந்த குற்றத்தையும் நீங்க வந்து இங்க இது பண்ண போறது கிடையாது. இதுக்கிடையில வந்து இந்த ஆள் வந்து இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் வந்து திமுகவா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் போய்கொண்டிருக்கிறது. திமுக தான் அப்படின்ற ஆதாரங்களோடு சில கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஞானசேகரனுடைய மனைவி வந்து அந்த கல்லூரி அதாவது அந்த பல்கலைக்கழகத்திலேயே வேலை பார்க்கிறார்கள். அவரை பார்ப்பதற்காக இவர் அடிக்கடி வருவாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்ப வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல என்ன சொல்றாங்க, இந்த ஞானசேகரனை வந்து கைது செய்ய போவதற்கு முன்னாடியே அங்க இருந்த திமுகவினுடைய கொடிகள் மற்றும் அந்த இதெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது, அவர் வீட்டு வாசல்ல கொடி கம்பங்கள் இருந்தது, இப்படியும் ஒரு செய்தி வருகிறது. ஆனா இவங்க ஒரு சைடு வந்து இந்த ஞானசேகரனை தான் இவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஞானசேகரன் இவர் கிடையாது அப்படின்னு ஒரு வீடியோவை இன்னைக்கு திமுக தரப்பில இருந்தும் இப்பொழுது போட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கமிஷனருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன். அதுல என்ன சொல்றாரு, இவர் மேல அதாவது இந்த ஞானசேகரன் மேல ஒரு 20 வழக்குகள் இருக்கு. அந்த 20 வழக்குகள்ல வந்து அந்த 20 வழக்குகளும் எப்படிப்பட்ட வழக்கு அப்படின்னா தெஃப்ட், அதாவது திருட்டு மற்றும் அந்த சொத்துக்களை பிடுங்குதல், பறித்தல், இந்த மாதிரியான வழக்குகள் அவர் மேல இருக்கு. அதுல 8 வழக்குல வந்து அவர் கன்விக்டும் ஆயிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இந்த ஆள் வந்து ஒரு மானிட்டர்ல இருக்க வேண்டிய ஆளா இல்லையா? ஆனா இவர் வந்து ரவுடித்தனமாக எதையும் செய்தது இல்லையா, இவர் மேல வேற எந்த பாலியல் குற்றமும் இது வரைக்கும் வரலையா. அப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப இன்னைக்கு வந்து எந்தெந்த குற்றத்துக்கு என்னென்ன ஒரு அளவீடுன்னு ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு நமக்கு புரியல. ஏன்னா இப்படிப்பட்ட குற்றங்கள் செய்தால் மட்டும்தான் அதை வந்து ஒரு குற்றமாக பார்க்கணும். அப்ப இதெல்லாம் வேண்டாம், இதுல ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரா? ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு குற்றவாளிக்கு இவ்வளவு கவரப் கொடுக்கணும்? இது கவரப் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. இவரை வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்க பார்த்திருக்கோம். சரிங்க, இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் நடந்து விட்டது. அப்ப இந்த குற்றத்துக்கு இன்னைக்கு வந்து நீங்க உடனே நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஏன் ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருக்கீங்க? ஏன் போலீஸ் கஸ்டடி எடுக்கல? எடுத்திருக்கணுமா வேணாமா போலீஸ் கஸ்டடி? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கொடி கம்பம் நட்டாரு சட்டவிரோதமாக, நீங்க தான் சொன்னீங்க. அப்போ அமர் பிரசாத் ரெட்டியை நீங்க கைது பண்ணீங்க. அப்ப நீங்க அதுக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்தீங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் தான் அது. அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஒரு கொடி கம்பம் நட்டாங்க, உங்களுக்கு கொடி கம்பம் நட்டது பிடிக்கல, நீங்க போய் அவரை கைது பண்ணீங்க. அதுக்கு நீங்க வேகமா போலீஸ் கஸ்டடி எடுத்த நீங்க இப்ப இவருக்கு ஏன் நீங்க இன்னும் போலீஸ் கஸ்டடி எடுக்கல? ஏன் ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருக்கீங்க? தேவைப்பட்டா நாங்க விசாரணைக்கு போலீஸ் கஸ்டடி கேட்போம் அப்படின்றீங்க. இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய வேலைகள், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளோ மீடியாக்கள்லாம் இவ்வளோ தூரம் கேட்டிருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கலையா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் போலீஸ் கஸ்டடி எடுக்கல, ஜுடிஷியல் கஸ்டடியிலேயே வச்சிருக்கோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்ற நமக்கு புரியலை. இதெல்லாம் நம்ம கேள்விகளாக இன்னைக்கு கேட்க வேண்டி இருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னாச்சு, எஃப்ஐஆர் லீக். இந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு இவங்க கொடுக்கறது அதை விட பயங்கர இதாக இருக்கு. கேட்டால் என்ன சொல்றாங்க, எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனதுக்கு வந்து காரணம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொதுவாக வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமையோ இல்லை டவுரி இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் வரும் பொழுது அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் எஃப்ஐஆராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ அதை லாக் பண்ணுறதுக்கு நேரம் ஆகிவிட்டது டெக்னிக்கல் இஷ்யூனால. அதுக்குள்ளே யாரோ எடுத்து அதையெல்லாம் போட்டுட்டாங்க, அதையெல்லாம் எடுத்து யாரோ வெளியில் விட்டுட்டாங்க.
அப்போ உடனே இப்போ வெளியில வந்த எஃப்ஐஆரை யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி வெளியில வந்த எஃப்ஐஆர் யாராவது ஷேர் பண்ணா இப்போ அவங்க மேல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சமூக வலைதளங்கள்ல எல்லா இடத்துலையும் அந்த எஃப்ஐஆர் வந்துச்சு. அப்போ நீங்க எதுக்காக இப்போ இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணீங்க? அப்போ இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணது மூலமா இப்போ அந்த குடும்பம் வந்து அடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் இனி அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு அந்த ஃபேமிலி அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதெல்லாம். அதையெல்லாம் கூட இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, அந்த பொண்ணு மேல ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. இந்த பொண்ணு தான் தப்பு. இப்ப அந்த கலைராஜன் திமுக முன்னாலே அவர் பேசும் பொழுது சொல்றாரு, இந்த பொண்ணு வந்து முதல்ல தப்பான ஒரு பையனை வந்து செலக்ட் பண்ணிருச்சு, அதுதான் காரணம். அது உங்களுக்கு என்ன, அது உங்களுடைய டியூட்டியா? எந்த இடத்துல பெண்கள் இருந்தாலும் அதை பாதுகாப்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? அப்ப நாளைக்கு நாங்களே இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு ரோட்ல வந்து ஒரு 11 மணிக்கு மேல எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வரோம், ஏதோ ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடந்துச்சோம்னா, நீ ஏன் 11 மணிக்கு மேல வந்தா, 11 மணிக்கு மேல வந்தா இப்படித்தான் நடக்கும், நீ 11 மணிக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? புரியல இவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள். இவர்கள் பார்க்கும் பெண் சுதந்திரம் இப்படிதானா அப்படிங்கறதும் தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க எங்களுடைய ஆட்சியில தான் வந்து பெண்களுக்காக நாங்க வந்து பெண் விடுதலை பத்தி அதிகமாக சிந்தித்தது நாங்க தான் அப்படின்றாங்க. அப்ப நீ வந்து எப்படி வந்து எல்லாத்துக்கும் நீ கருத்துரிமை இருக்கு, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம், இதெல்லாம் தானே இவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு தப்பான ஆணையை செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னு இவர் எப்படி சொல்லலாம்? இப்ப என்ன ஆகுதுன்னா, இதை வச்சுக்கிட்டு இப்ப இந்த சமூக வலைதளங்களே இப்ப என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த பெண்ணை குறித்து ஒரு தப்பான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், கட்டமைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது எப்படி எல்லாமோ இந்த கேஸை வலுவிழக்க செய்யணும், அது இதனுடைய நோக்கம் தான். இது எல்லாமே பின்னாடி. அதுக்கு அடுத்து இன்னொன்னு, இந்த பெண் வந்து சீக்கிரமாகவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நம்ம சீக்கிரமா பிடிச்சிருக்கலாம். இவங்க வந்து லேட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க லேட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது எனக்கு புரியல. அது எப்படி இப்ப இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்க போகுது, உடனே வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? முன்னாடி நமக்கு ஏதாவது இனிமே வந்து அப்ப இந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இனி வந்து அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாருக்கும் இன்ட்யூஷன்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும் போல இருக்கு. அப்பதான் எந்த குற்றம் நடக்க போகுது, ஐயோ ஒண்ணு நடக்க போகுது, உடனே வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லணுமா என்னன்னு தெரியல. ஆனா அப்படி சொன்னா கூட இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளாரையே நடந்திருக்கு அப்படிங்கிற பொழுது இது இவ்வளவு பெரிய விஷயமாக வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேச்சு எல்லாமே வருது. ஆனா இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஆவுடையார் கோவில்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனையில ஒரு நர்ஸு நிர்வாணமாக போட்டோ எடுத்து அவர்களை மிரட்டி கொண்டிருப்பது அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய சேர்ந்தவர் அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறமும் அவங்க இதற்காக பலமுறை புகார் கொடுத்தும் அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் அந்த பெண் மனமுடைந்து இன்னைக்கு தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாமே இப்ப வந்து வசமா மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழகமே இது அண்ணா பல்கலைக்கழக வளாகம்ங்கிறதுனால இது இன்னைக்கு இந்த அளவுக்கு அது பெரிய அளவுல ஹைலைட் ஆயிருக்கு. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த விஷயமே இன்னைக்கு வெளியில வந்திருக்காது. இதே போல 10ஓட 11 விஷயமா இதையும் மூடி மறைத்திருப்பார்கள். ஏற்கனவே பாருங்க, இந்த தமிழக காவல்துறை மீது எப்படி நம்பிக்கை வந்து குறைந்து கொண்டே வருதுங்கிறதுக்கு இதே திமுக சம்மந்தப்பட்டிருக்கு. ஆவுடையார் கோயில் விஷயத்திலையும் அதுலயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்ப இந்த பெண் விஷயத்திலையும் நடவடிக்கைக்கு பதிலாக அது கவர் அப் பண்றதுக்கான விஷயங்கள் தான் பலதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில கள்ளச்சாராயம் வழக்கு வந்தது. அப்பயும் என்ன பண்ணாங்க, கள்ளச்சாராயம் வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இதை எதிர்த்து யாரும் அதிக அளவுல பேசிடக்கூடாதேங்கிறதுக்காக எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க வாயடைச்சாச்சு. அப்ப அந்த கள்ளச்சாராயம் குறித்து வழக்கு வரும் பொழுதும் கூட சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இவங்க வாதாடுறாங்க. அப்பயும் இந்த ரகுபதி அமைச்சர் இது வந்து எதிர்பாராதது, அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு கோர்ட்டோட தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய இதற்கு ஒரு நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற கூடிய நோக்கம் அதில் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. அதனாலதான் இன்னைக்கு வந்து எப்படி இல்லாமோ என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாச்சு, என்னெல்லாமோ இன்னைக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் ஆதாரங்கள் இருக்கோ வச்சாச்சு. அப்படி இருந்தும் கூட இந்த தமிழக காவல்துறையும் இன்னைக்கு சுதந்திரமாக செயல்படுகிறதா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் கூட எழுப்பியாச்சு. இன்னைக்கு நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் மேலேயுமே ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக இன்னைக்கு உணர்வதாலதான் இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட ஒரு நூதன போராட்டத்தை இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். இந்த மாதிரி திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் இப்படியெல்லாம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சில சபதங்களையும் கூட எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழகத்துல இப்படி ஒரு காட்டாட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், நம்ம அதாவது எவன் வந்து ரவுடித்தனம் பண்ணானோ, எவன் வந்து குற்றம் பண்ணானோ
அவனுக்கு இங்க வந்து கவரப் பண்றக்கூடிய மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஏன்டா அது நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அவனை போய் மிட் நைட்ல போயிட்டு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஹத்ராஸ் அதுக்கு எல்லாரும் இங்க இருந்து வந்து கேண்டில் லைட் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இங்க இருக்க இந்த கனிமொழி எல்லாம் நாங்க கேண்டில் லைட் எடுத்துட்டு நாங்க ஊர் ஊரா நாங்க போறோம் அப்படின்னு கிளம்பி போனாங்க. எங்கேயோ ஒரு ஹத்ராஸ். சரி, அதுக்கப்புறம் வந்து கத்வா கத்வால அந்த சம்பவமே நடக்கல, அந்த அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமும் இங்க இருந்து வந்து எல்லாம் ஐயோ போச்சு ஐயோ போச்சுன்னு கத்துனாங்க. அப்ப அவர்கள்லாம் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய பெண் போராளிகளுக்கு பெண்களாக தெரிகிறார்களா? இப்ப இவர்கள் வந்து பெண்களாக தெரியலையா? இது ஒரு கேள்வி. அடுத்ததாக இந்த அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ரகுபதியாக இருக்கட்டும், அமைச்சர் ரகுபதியாக இருக்கலாம், இல்ல இப்ப இந்த கோவிசெழியன், இன்னைக்கு இவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்களே, இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, மணிப்பூர்ல நடந்த சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று மோடி அரசாங்கம் நீங்க வந்து இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணணும், மோடி அரசாங்கம் மோடி வந்து ராஜினாமா பண்ணணும்ன்ற கோரிக்கையை வச்சு நீங்க எல்லாரும் போராட்டம் நடத்துனீங்களே மணிப்பூருக்காக, இப்போ உங்க ஆட்சியில உங்க கண்ணு முன்னாடியே இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப இதற்கு பொறுப்பேற்று இப்ப யாருங்க வந்து ராஜினாமா பண்ணணும்? இப்ப ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணுமா வேண்டாமா இதற்கெல்லாம் பொறுப்பேற்று? அப்ப அந்த கோரிக்கையே இன்னைக்கு நீங்க வைக்கல. அப்ப மணிப்பூர்ல இருக்கிற ஏன்னா மணிப்பூர் மாநிலம், அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் பிரதமர் மோடி இங்கே டெல்லி இருக்கிறதுக்கும் இடையில பல விஷயங்கள் இருக்கு. அது ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. கரெக்டு தானே? அப்பயே நீங்க வந்து மணிப்பூருக்கு பொறுப்பேற்க வேண்டும் பிரதமர் மோடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப உங்க மாநிலத்திலேயே நடந்திருக்கு, நீங்க தான் அந்த மாநிலத்துக்கே தலைவருங்கும் போது நீங்க தானே இப்ப இங்க ராஜினாமா பண்ணணும். அப்ப இந்த கோரிக்கை ஏன் இன்னும் யாரும் வைக்கல ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு? முதல்வர் இதற்கு எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இன்னைக்கு நியாயமான ஒரு கோரிக்கை தானே. அன்னைக்கு இதுக்கே தானே சப்போர்ட் பண்ணி எல்லாரும் போனாங்க. இன்னொரு விஷயம், இப்பதான் கொஞ்ச நாளாம சொல்லிட்டு இருக்காரு பொற்கால ஆட்சின்னு சொல்லணுமா எல்லாரும். அப்ப பொற்கால ஆட்சியில வந்து இதெல்லாம் தான் பொற்காலமா அப்படின்னு நமக்கு தெரியல. அப்ப இன்னைக்கு தமிழகத்துல ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு ஹிட்லர் ஆட்சி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். யாரை இவர்கள் பாசிசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் தான் உண்மையான பாசிசவாதிகள் என்பதை நம்ம இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் வச்சு நம்ம பார்த்தாலே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இதற்கெல்லாம் பொறுப்பேற்று முதல்வர் ராஜினாமா செய்வாரா?